பொதுவாகவே பிரதோஷ காலம் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நேரம். ஆனால் அதனுடன் முருகப்பெருமானுக்குரிய சிறப்புகளும் சேரும்போது அது கந்த பிரதோஷம் என்ற தனித்துவமான பெயரை பெறுகிறது. இது எப்போது நிகழ்கிறது? ஒரு குறிப்பிட்ட நாளில் கீழ்கண்ட 3 சிறப்புகளும் ஒன்றாக இணைய வேண்டும். சனி பிரதோஷம், கிரயோதசி திதி, கிருத்திகை நட்சத்திரம். இந்த அபூர்வ சங்கமம் நிகழும் நாளையே நாம் கந்த பிரதோஷம் என்று போற்றுகிறோம். இதன் பின்னணி என்ன? புராணங்களின்படி முருகப்பெருமான் அசுரனான சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்பாக தன் தந்தையான சிவபெருமானை வணங்கி ஆசி பெற்ற காலமே இந்த கந்த பிரதோஷ காலமாகும். தர்மத்தை நிலைநாட்ட புறப்படும் முன் இறைவனை வழிபட்ட உன்னதமான தருணம் இது. இந்த நாளில் சிவபெருமானையும் முருகனையும் மனதார வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் தந்தையும் மகனும் இணைந்திருக்கும் தருணம் என்பதால் இருவரின் ஆசியும் ஒரு சேர கிடைக்கும். நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சிகள் அல்லது நீண்ட நாட்களாக தள்ளி போகும் காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். ஜாதக ரீதியான தடைகள் நீங்கி வாழ்வில் தெளிவு பிறக்கும். முருகனுக்குரிய கிருத்திகையும் சிவனுக்குரிய பிரதோஷமும் இணைவதால் இந்நாளில் ஓம் நமச்சிவாய மற்றும் ஓம் சரவணபவ ஆகிய மந்திரங்களை உச்சரிப்பது இரட்டிப்பு பலனை தரும்.